நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 38 தொடக்கம் 42. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: எவராவது உங்களை 1 கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இயேசுவின் இந்த புதிய படிப்பினைகளுக்கு முன் இஸ்ரேல் மக்களின் ஒழுக்க நெறி காலத்துக்கு காலம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்தது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் ஒழுக்க நெறி என்பது உருவாக்கப்படும் முன் அவர்களிடையே இருந்த பொதுவான நடைமுறை என்னவென்றால், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு தீங்கு விளைவித்தால் தீங்கு விளைவித்த குடும்பத்தின் மீது மிகவும் கடினமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இது குடும்பங்களிடையே நீண்ட நாள் பகைமையும் வன்முறைகளும் வளர்ந்து வர காரணமாய் அமைந்தது. காலம் போக போக அவர்களுக்கென்று ஒழுக்க நெறிகள் வரையறுக்கப்பட்டன. தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கு அப்படியே செய்யப்படும். முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இது போன்றே காயம் விளைவிப்பவருக்கும் செய்யப்படும். லேவியர் 24:19. இது ஒரு புதிய வகையான நீதியாகும். முன்பு இருந்த கடுமையான தண்டனைகள் குறைக்கப்படும் வண்ணம் இது உருவாக்கப்படுகின்றது. அன்றைய சூழலிலே இது தேவையாக இருந்தது. இது குடும்ப ரீதியிலான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர உதவியது. இன்று புதியதொரு ஒழுக்க நெறியை எமக்கு இயேசு கற்பிக்கின்றார். இது மிக மிக சிறந்த ஒழுக்க நெறியாகும். தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்பதாகும். இயேசுவின் இந்த புதிய போதனையில் விஞ்சி நிற்பது நீதி அல்ல, இரக்கமேயாகும். எமது பாவங்களின் மன்னிப்புக்காக ஆண்டவரின் இரக்கமே எங்கள் மீது பொழியப்படுகின்றது, நீதி அல்ல. உண்மையாகவே மனம் வருந்தி மனம் திரும்பும் போது இரக்கமே எமது பாவங்களை போக்குகின்றது. எமது பாவங்கள் நீதியின் அடிப்படையில் நோக்கப்பட வேண்டுமென்றால் அவற்றுக்கு தண்டனையே நாம் பெற வேண்டும். அவ்வாறாயின் எவ்வளவோ தண்டனையை பெற வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு எமது பாவத்தின் தண்டனையை தாமே தமது உடலில் சுமந்து கொண்டு எமக்கு தமது இரக்கத்தினால் மன்னிப்பளிக்கின்றார். அப்படியாயின் நாமும் அதையே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இரக்கம் ஆக ஒருவரின் குற்றங்குறைகளை மன்னிப்பதோடு நின்று விடுவதில்லை, அதற்கு அப்பாலும் அது செல்லும் என்று இயேசு புதிய ஒழுக்க நெறியை கற்பிக்கின்றார். கேட்பவருக்கு கொடுக்க சொல்லுகின்றார். 1 கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் 2 கல் தொலை போகச் சொல்லுகின்றார். அதாவது கிறிஸ்தவ அன்பு என்பது அனைத்து விதமான நீதிகளையும் கடந்து செல்ல வேண்டும், அது மன்னிப்பையும் கடந்து செல்ல வேண்டும் என்கிறார். இந்த புதிய ஒழுக்க நெறியை இன்று சிந்திப்போம். நாங்கள் நீதியின் அடிப்படையிலான ஒழுக்க நெறியையா அல்லது இரக்கத்தினாலான ஒழுக்க நெறியையா பின்பற்றுகின்றோம்? செபம். ஆண்டவரே, எங்களை காயப்படுத்துகின்ற எல்லாரையும் மன்னிக்கவும்,
அவர்களை அன்பு செய்யவும் அருள் தாரும். ஆமென்.